ஜிராயா vs இட்டாச்சி உச்சியா. அதிகமாக டிபேட் பண்ண பேட்டில் கம்பேரிசன் இதுவாக தான் இருக்கும். ஒரு பக்கம் பல தடவை உக்காகே டைட்டிலே வேணாம்னு சொன்ன ஒன் ஆஃப் த லெஜெண்டரி சாணினான சேஜ் மாஸ்டர் ஜிராயா. இந்த பக்கம் ஒன் ஆஃப் த லெஜெண்டரி சாணினான ஓரச்சிமாருவே இவன் என்னை விட ஸ்ட்ராங்டானு ப்ரைஸ் பண்ண ஹுக்காகே லெவலுக்கு ஸ்கில்ஸ் இருக்க காட் ஆஃப் கென்ஜூட்சு இட்டாச்சி. ஸோ இவங்களோட ஓவரால் பவரை தான் கம்பேர் பண்ணி நம்ம யார் வின்னர்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ரெண்டு பேரும் டேரெக்டாக இதுவரை பேட்டில் பண்ணதே இல்லை. ஒரே டேரக்ட் கவுண்டர்னா நருட்டோவை கேப்சர் பண்ண வந்தபோது தான். ஷரிங்கன் இருக்க கக்காஷியே இன்ஸ்டண்ட்டாக சூக்கியோமில் மாட்டி நாக் ஆயிடுவான். அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான இட்டாச்சியோட ஷரிங்கனையே ஜிராயா துளியும் பயம் இல்லாமல் பார்ப்பான். அது மட்டும் இல்லாமல் இட்டாச்சி அண்ட் கிசமே ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் ஃபைட் பண்ண ரெடி ஆவான் மாஸ்டர் ஜிராயா. அந்த டைமில் இட்டாச்சி ஃபைட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஜிராயா தான் வின் பண்ணியிருப்பான். ஏன்னா ஆல்ரெடி இட்டாச்சி 2 தடவை சூக்கியோமி யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ சக்ரா எக்ஸஸாக ட்ரெயின் ஆகியிருக்கும். அதனால தான் இட்டாச்சி ஃபைட் பண்ணாமல் அங்கேருந்து ஓடி போயிருப்பான். ஜிராயாவோட லீகே வேற, அவர்கிட்ட ஃபைட் பண்ணிலாம் வின் பண்ண முடியாதுன்னு கிசாமே அக்ரி பண்ணியிருப்பான். ஈவன் இட்டாச்சியும் அதே தான் அக்ரி பண்ணியிருப்பான். சண்டை போட்டால் 2 பேரும் செத்துருவோம், எவ்வளோதான் பேக்கப்புக்கு ஆளை கூட்டிகிட்டு வந்தாலும் ரிசல்ட் என்னமோ சேம் தான்ட்டு. இட்டாச்சி லீஃப் வில்லேஜ்க்காக தான் அக்காட்ஸ்கியில் ஸ்பையாக இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு தேரியே இருக்குது. ஜிராயாவோட இன்டெல் சோர்ஸே இட்டாச்சி தான். ஸோ ஜிராயா கூட ஃபைட் பண்ணணும்லாம் இட்டாச்சிக்கு அவசியம் இல்லைன்ட்டு. ஆனால் இது வெறும் அசம்ஷன் தான். சரி, இப்போ பவர் கம்பேரிசனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட்டு டைஜூட்சு. இட்டாச்சியோட டைஜூட்சு லெவலை நம்ம கேசிஎம் நருட்டோ கூட ஃபைட் பண்ணும்போதே பார்த்துருப்போம். பட் அப்போ இட்டாச்சி ரீஅனிமேஷன் ஜூட்சுல இருப்பான். ஸோ அன்லிமிட்டடான சக்ரா அண்ட் ஸ்டாமினா இருக்கும். ஆனால் நார்மல் இட்டாச்சியால் அவ்வளோ ஸ்பீடுக்கு ரொம்ப நேரம் சண்டை போட முடியுமானா முடியாது. பட் அதே இந்த பக்கம் ஜிராயா கிட்ட ஃப்ராக் குமிட்டி இருக்கு. அதை சமாளிக்க இட்டாச்சியால் கண்டிப்பாக முடியாது. அது மட்டும் இல்லாமல் பல வாரோட எக்ஸ்பீரியன்ஸு ஜிராயாவுக்கு இருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கல் பவர்ஸில் இட்டாச்சியை விட ஜிராயாவுக்கு தான் அப்பர் ஹேண்டு. ஸோ டைஜூட்ஸில் ஜிராயா தான் வின்னர். இப்போ கென்ஜூட்சு. காட் ஆஃப் கென்ஜூட்சு கிட்ட கம்பேரிசனே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே அப்பர் ஹேண்ட் இட்டாச்சிக்கு தான் போகணும். இட்டாச்சியோட எல்லா பேட்டில்லையும் நம்ம முதல்ல பார்க்குற விஷயம் கென்ஜூட்சுவாக தான் இருக்கும். அதுலேயே மோஸ்ட்லி எல்லா ஆப்போனண்ட்டையும் நாக் பண்ணிடுவோம். என்னதான் ஜிராயாக்கு கென்ஜூட்சுலேருந்து ஈஸியாக ரிலீஸ் ஆக தெரிஞ்சாலும் இட்டாச்சியை கென்ஜூட்சுல பீட் பண்ணுற அளவுக்கு ஜிராயா கிட்ட கென்ஜூட்சு ஸ்கில் கிடையாது. அப்படி ஈக்குவலாக ஃபைட் பண்ணணும்னா சேஜ் மோடு போய் மா அண்ட் பாவை சமன் பண்ணி ஃப்ராக் சாங் கென்ஜூட்சுவை தான் போடணும். ஆனால் இட்டாச்சி நினச்சா வித்தின் இன்ஸ்டன்ட்ல ஸ்ட்ராங்கான சூக்கியோமியை கேஷ் பண்ண முடியும். அதை ஜிராயா பிரேக் பண்ணி வரது ரொம்ப கஷ்டம். இங்க பல பேர் சேஜ் மோடு கென்ஜூட்சுக்கு இம்யூன்னு சொல்லுவாங்க. பட் காபுட்டோ வார் ஆர்க்ல பெர்ஃபெக்ட் சேஜ் மோட்ல இருப்பான். பட் ஸ்டில் ஈஸினாமில் சிக்கி சினாப்பினமா இருப்பான். சேஜ் மோட வச்சு கண்ணை மூடிட்டு கென்ஜூட்சுல மாட்டாம ஃபைட் பண்ணலாமே தவிர கென்ஜூட்சுக்கு இம்யூன்லாம் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் சேஜ் மோட வச்சு எத்தனை வாட்டி வேணா கென்ஜூட்சுல மாட்டாம இன்ஸ்டன்டா அதுல இருந்து ரிலீஸ் ஆக முடியும். ஸோ கென்ஜூட்சுல வின்னர் என்னமோ இட்டாச்சி உச்சியா தான். இப்போ நிஞ்சுட்சு அண்ட் ஓவரால் பேட்டில் கம்பேரிசனுக்கு போயிடுவோம். இட்டாச்சியை விட ஜிராயாக்கு நிறைய ஜூட்சு தெரியும். லிஸ்ட் போட்டா போய்கிட்டே இருக்கும். இட்டாச்சியோட பேசிக் ஃபயர் பால் அண்ட் ஃபீனிக்ஸ் ஃபிளார் ஜூட்சுலாம் ஜஸ்ட் டிஸ்ட்ராக்ஷனுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர அதை வச்சு பெரிய பேட்டில்லாம் பண்ண முடியாது. அப்படியே அதை வச்சு பேட்டில் பண்ணாலும் அதை கவுண்டர் பண்ண ஜிராயா கிட்ட ஃபயர் ரிலீஸ் கூடிய டோடாயில் ரிலீஸும் இருக்கு. இந்த ஜூட்சு வச்சு ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணா லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் தான் வின் பண்ண முடியும். அது ஜிராயாவா தான் இருக்கும். இட்டாச்சியோட ஒன் ஆஃப் த ஓவர் பவர்டான ஜூட்சுனா அது அமத்ராசு தான். அதை ஃபியூ டைம்ஸ் தான் அவனால் யூஸ் பண்ண முடியும். அதை கவுண்டர் பண்ண ஜிராயா கிட்ட ஹேர் டெக்னிக் ஜூட்சு இருக்கு. அதை வச்சு அவன் பாடியை கவர் பண்ணி அமத்ராசு பேர்ன் ஆகிற இடத்த டிட்டாச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த அமத்ராசை சீல் பண்ற டெக்னிக்கும் ஜிராயாக்கு தெரியும். ஜீசோ நீடில் மூலமா உடனடியாக கவுண்டரும் ஜிராயால பண்ண முடியும். பெயினோட பேட்டில் ஜிராயா அவன் வைல்டு லயன் மேன் டெக்னிக் மூலமா கோனானை ட்ராப் பண்ணியிருப்பான். பிளஸ் ஒன் ஆஃப் த பெயினோட சமனிங்கையே அதே டெக்னிக்கை வச்சு நசுக்கி கொண்டு இருப்பான். அதுவும் அது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் சமனிங் அனிமல். ஸோ இதே மாதிரி இட்டாச்சி ட்ராப் ஆனால் கதை முடிஞ்சிடும். ஸோ அதை கவுண்டர் பண்ண க்ரோக்ளோன் ஜூட்சு தான் இட்டாச்சி யூஸ் பண்ணணும். ஆர் இட்டாச்சியோட லாஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்சனலான சூசனோவை தான் போட்டு டிஃபெண்ட் பண்ணணும். சாஸ்கேவோட லைட்னிங் ஸ்பீடில் வந்த பவர்ஃபுல் ஜூட்சுவான கிரினியே இட்டாச்சி சூசனை வச்சு டிஃபெண்ட் பண்ணியிருப்பான். ஸோ ஜிராயாவோட இந்த ஹேர் டெக்னிக்கை இட்டாச்சி சூசனை வச்சு ஈஸியாக பிளாக் பண்ணிடுவான். கம்ப்ளீட் சூசனோ இல்லைனாலும் இட்டாச்சியோட சூசனோ இன்வின்சிபிள் ஆனது தான். பிகாஸ் அட்டாக்கு டோட்ஸ்கா பிளேடு இருக்குது, டிஃபென்ஸ்க்கு யாட்டா மிரர் இருக்குது. டோட்ஸ்கா பிளேடை வச்சு எதை வேணாலும் சீல் பண்ண முடியும். அண்ட் யாட்டா மிரரை வச்சு எந்த அட்டாக்கை வேணாலும் டிஃபெண்ட் பண்ண முடியும். பட் என்னதான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சூசனோ ரொம்ப ஸ்லோவான ஜூட்சு. ப்ளஸ் அது வெறும் சக்ராவால் ஃபார்ம் ஆனதுனால எக்ஸஸ் ஆஃப் சக்ரா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதை கவுண்டர் பண்ண ஜிராயா கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பல இருக்குதே. எதை சொல்றது? ஜிராயாவால் பல டோட்ஸை சமன் பண்ண முடியும், அதுவும் ஒரே நேரத்தில். சூசனோவால் ஒரு பக்கம் தான் கவர் பண்ண முடியும், மீதி எல்லா சைடும் அட்டாக்கு ஓப்பனிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சமனிங் டோட்ஸோட மூவ்மெண்ட்டு ரொம்ப ஸ்பீடு கம்பேர் டு இட்டாச்சி சூசனோ. அண்ட் ஆல்சோ ஃபுட் கார்ட் டெஸ்ட்ராயர் டெக்னிக்னு ஒரு சமனிங்கை போட்டு சூசனோவை டோட்டலாக லாக் பண்ணலாம்.
அதுவும் பத்தாதுன்னா எர்த் ரிலீஸ் ஸ்வாம்ப் ஆஃப் த அண்டர் வேர்ல்ட்னு ஒரு ஜூட்ஸு போதும் சூசனோ கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிடும். இந்த டெக்னிக்கை வச்சு ஒரு என்டையர் சமனிங் ஸ்னேக்கையே ஜிராயா ட்ராப் பண்ணியிருப்பான், அதுவும் 30% சக்ராவில். ஸோ இப்போ இட்டாச்சியோட சூசனோ டோட்டலி ஹெல்ப்லெஸ் அண்ட் ஆல்சோ அதிகப்படியான சக்ராவும் ட்ரெயின் ஆயிருக்கும். இப்போ லாஸ்ட் ட்ரெஷரான ஈஸ்னாகி தான் டெத்தை ரீரைட் பண்ண யூஸ் ஆகும். பட் அதுக்கு சைடு எஃபெக்டாக ஒரு ஷரிங்கன் ஷட் ஆகிடும். என்னதான் எக்ஸ்ட்ரா லைஃப் இட்டாச்சி கிடைச்சாலும் ரிசல்ட் இன்னமோ ஸ்டில் சேம் தான். ஏன்னா இன்னும் ஜிராயா கிட்ட சேஜ் மோடு இருக்குது, ரசிங்கான் இருக்குது, அல்ட்ரா பிக் பால் ரசிங்கான், டோட் மவுத் பைன்னு இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் கவுண்டர் பண்ண இட்டாச்சி கிட்ட பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ ஒன்று கேட்கலாம், ஓரச்சிமாருவே அசால்ட்டாக டிஃபீட் பண்ணுற அளவுக்கு இட்டாச்சிக்கு பவர் இருக்கப்போ ஜிராயாவை மேட்ச் பண்ண முடியாதான்னு. இதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒன்று யோசிக்கணும். ஓரச்சிமாரு இட்டாச்சியை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருப்பான். அவன் தேர்ட் உக்காகே கிட்ட எவ்வளோ காஷியஸாக ஃபைட் பண்ணானோ அதே மாதிரி ஃபைட் பண்ணால் அட்லீஸ்ட் கொஞ்சம் டஃப் கொடுத்துருப்பான். அது மட்டும் இல்லாமல் இட்டாச்சியை கில் பண்ணணும்லாம் ஓரச்சிமாரு யோசிக்க மாட்டான். அவன் பாடியை எப்படியாவது அவனுக்கு வெசலாக்கணும்னு தான் பார்ப்பான். இன்கேஸ் இட்டாச்சியை கில் பண்ணணும்னு நினச்சிருந்தா எடோட்டன்ஸையை மாஸ்டர் பண்ண அப்புறம் ப்ரீவியஸ் உக்காகேவை சமன் பண்ணி கூட ஃபைட் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் இட்டாச்சி ஸ்ட்ராங்கர் தான் ஓரச்சிமாரு தான், அதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஆனால் ஓரச்சிமாருவை சப்பன்னு நினைக்கக்கூடாது. இப்போ ஜிராயா கதைக்கு வருவோம். ஜிராயா ஓரச்சிமாரு விட பல மடங்கு ஸ்ட்ராங்கு. இதை நருட்டோ கிளாசிக்லேயே காட்டியிருப்பாங்க. சுனாடே பவர்ஃபுல்லான ட்ரக்கை கொடுத்து ஜிராயாவோட பாடியை நம்பாக்கிடுவான். அப்படி இருந்தும் ஜிராயா ஓரச்சிமாரோட ஃபைட் பண்ணி வின் பண்ணியிருப்பான். அதுவும் அந்த டைமில் அவன் சக்ரா லெவல் 30% தான் இருக்குன்னு சொல்லுவான். ஓரச்சிமாரு சீல் வியூ பண்ண ஹேண்ட்ஸ் தான் இருக்காதே தவிர மற்றபடி ஃபுல் பவரில் இருப்பான். இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நீ கல்லாட்டம் ஆடுறன்னு சொன்னால் ஒரு இன்டைரக்ட் கம்பாரிசனில் இந்த பேட்டில் ஈஸியாக சொல்லிடலாம். ஜிராயா பெயினோட எபிலிட்டி என்னன்னு தெரியாமலே அவன் இடத்துல போய் 3 பெயினை சோலோவாக போட்டிருப்பான். இத்தனைக்கும் ஒரு பெயின் சமனிங்க பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு பெயின் நிஞ்சுட்சு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் லாஸ்ட்டாக 6 பெயின்ஸ் இருக்குன்னு தெரிய வரும்போது தான் ஜிராயா செத்து போவான். அவ்வளோ பவர்ஃபுல்லான ரினேகன் கிட்டேயே சேஜ் மோடை வச்சு விளையாட்டு காட்டியிருப்பான் ஜிராயா. இந்த ஷரிங்கனை சமாளிக்க மாட்டானா? இந்த பக்கம் வாரார்க்கில் ரீஅனிமேஷன் ஜூட்ஸுல நாகோட்டோவை ஃபைட் பண்ணி சீல் பண்ணியிருப்பான் இட்டாச்சி. ஆனால் அப்போது கில்லர் பியும் நருட்டோவும் அசிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் 6 பாத் ஆஃப் பெயின் கிட்ட சோலோவாக ஃபைட் பண்ணி ஒரு பெயினை போடுறதே இட்டாச்சிக்கு கஷ்டம் தான் சொல்லுவேன். இதுவும் பத்தாதுன்னா ஜிராயாவோட ஸ்லீவில் லாஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு ஜூட்ஸு இருக்குது. அதை வச்சு 5th and 3rd உக்காகவே நாக் பண்ணியிருப்பான். அது என்ன ஜூட்ஸுனா ஷூரிகன் வாட் எவர் ஜூட்ஸு. ஜோக் இல்லையா? ஸோ இன்டெலிஜென்ஸில் இட்டாச்சியை பீட் பண்ண முடியாது. பட் ஸ்டாமினா, பேட்டில் ஐக்யூ, டியூரபிலிட்டி, சக்ரான்னு எல்லாத்துலேயும் ஜிராயாவை பீட் பண்ண முடியாது. கென்ஜூட்ஸு தவிர மீதி எல்லாத்துலேயும் ஜிராயாவுக்கு தான் அப்பர் ஹேண்டு. ஸோ இந்த பேட்டிலோட வின்னர் அழகான ஒரு நெஞ்சா பல மனசை ஆட்கொண்ட த மாஸ்டர் ஜிராயா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு யாரோட வர்சஸ் வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.